அமைச்சர் உதயநிதி கைது, அமலாக்கத்துறை அதிரடி நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு செய்திகள் வந்திருக்குங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் வாங்க. அமைச்சர் உதயநிதி பார்த்தீங்கன்னா ஏன் அவரை கைது பண்ண போகிறாங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி வாங்கிய ஊழலில் பகுதிவற்றை பார்த்திங்கன்னா கமிஷனாக உதயநிதி ஸ்டாலின் வாங்கியதாக பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் யூடியூப்பர் பார்த்திங்கன்னா ஒரு செய்தியை பார்த்திங்கன்னா பரப்பிட்டு இருக்காருங்க. இது எப்பொழுது அப்படின்னா, செந்தில் பாலாஜிக்கு பார்த்திங்கன்னா இப்படி நெஞ்சு வலி வந்த காரணத்தால் உடனடியாக அவரை பார்த்திங்கன்னா ஓமந்தூர் பல்நோக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் உடனடியாக அந்த இடத்துக்கு முதல் ஆளாக வந்தது யார் அப்படின்னா நம்ம அமைச்சர் உதயநிதி மட்டும்தாங்க. ஏன் ஒரு அமைச்சருக்காக உதயநிதி பார்த்திங்கன்னா ஒரு முதல்வரின் மகன் வேகமாக ஓடி வரார் அப்படின்னா, எங்கே தன்னையும் காட்டி கொடுத்து விடுவாரோ அப்படின்ற ஒரு சிந்தனைகள் தான் வந்தார் அப்படின்ட்டு சவுக்கு சங்கர் தோல் உரிச்சிருக்காருங்க. இதனால் பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் உடனடியாக அமைச்சர் உதயநிதியோட டாக்குமெண்ட்ஸ், அவரோட என்னென்ன செயல்பாடுகள் அனைத்தையும் சேகரித்து கொண்டு வருவதாக பார்த்திங்கன்னா செய்திகள் வந்திருக்குங்க. முறையான ப்ராப்பரான டாக்குமெண்ட் கிடைத்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம உதயநிதியும் பார்த்திங்கன்னா தூக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. தூக்குவதற்கு முன்பாகவே பார்த்திங்கன்னா நம்ம சட்டசபையில் இருக்கிற ஆட்கள், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அதாவது மூத்த அமைச்சர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி போல பார்த்திங்கன்னா நெஞ்சு வலி அழுது கொண்டிருக்காதே, அதற்கு பதிலாக வேறு மாதிரியாக செய், உன்னை எப்படியும் காப்பாற்றி விடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடாதுங்க. இவர் மேலே கை வச்சார் அப்படின்னா கண்டிப்பாக மு.க. ஸ்டாலின் மேலேயும் கை வைக்க அமலாக்கத்துறையினர் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா உதயநிதி ஸ்டாலினை தொட்டாலும் ஒன்று தான், ஸ்டாலினை தொட்டாலும் ஒன்று தான். அந்த நிலைமையில் இருக்கிற ஒரு ஆள் மேலே கை வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் டெரராக தான் இருக்கும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அதுக்கப்புறம் ஸ்டாலினோட ஊழலையும் தோண்ட ஆரம்பிச்சிடுவாங்க அமலாக்கத்துறையினர். அதுக்கப்புறம் தமிழகமே கலவரமாக மாறிடுங்க. தமிழகமே கலவரமாக மாறினா கண்டிப்பாக ஆட்சி மாற்றத்துக்கு ஏற்பாடு செஞ்சுடுவாங்க. அப்படி போகாமல் இருக்கணும் அப்படின்னா அதற்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான டிஸ்கிரிப்ஷன் கேசஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சுக்கணும் அப்படின்றது அமைச்சருக்கு பார்த்திங்கன்னா எச்சரிக்கை விதமாக பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் பேட்டிகளை கொடுத்துட்டு இருக்காருங்க. இது எதில் தான் போய் முடியுமோ தெரில. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அமைச்சர் உதயநிதி அப்படின்னு சொல்லக்குள்ள திமுகவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய அடியாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமைச்சரை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்டாலின் இறங்குவார். ஸ்டாலினையும் கைது பண்ணால் அப்புறம் தமிழ்நாடே வன்முறையில் ஈடுபடுங்க. பெரிய பிரச்சனைகள்லாம் உருவாக வாய்ப்புகள் இருக்குங்க. இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா முன்கூட்டியே இதற்கான தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து கட்ட வேண்டியதுங்க முதல்ல ஸ்டாலினோட வேலையாக இருக்கணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அமைச்சர் உதயநிதி பற்றி இன்னும் பல தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த தகவல்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.